பிரதி பிரயோஜனம் எதிர்பாராமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பிறக்க போகுது. 2025ஆம் ஆண்டில் ஆவணி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், என்னென்ன நன்மைகள் உண்டாகும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது குறித்த விரிவான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி அணியின் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். இப்போ கூட உங்களோட மனதில் ஆழ்ந்த ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழவும், எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் அடைய உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆவணி 2025 இந்த மாதம் சூரிய பகவானோட இயக்கத்தை வச்சு தான் பொதுவாகவே தமிழ் மாதம் ஆரம்பிக்கும். அந்த வகையில் தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் இப்போ வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆவணி. இது ஒரு விசேஷமான அமைப்புன்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குரு மிதுனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கிரன் புதனிலையும் இயக்கத்தில் இருக்காங்க. அதே போல் கன்னியில் செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷமான நிலை. புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பு. கும்பத்தில் இருக்கும் ராகு குரு பகவானை பார்க்கறதுனால நல்ல மாற்றங்கள் வரும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறது விரிவாக நாம் இப்போ பார்க்கலாம். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, ஜோதிட ஆலோசனை பெற அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட அனைத்து வித பிரச்சனையுமே எளிய முறையில் தீர்த்துக்கலாம். அதே போல் ஒரிஜினல் கருங்காலியாலான பொருட்கள் வாங்கி அணியணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் குறைந்த விலையில் நிறைந்த தரமாக கொடுக்கப்பட்டிருக்கு கருங்காலி பொருட்கள். வாட்ஸ்அப் நம்பரு, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். மாலை, மோதிரம், பிரேஸ்லெட் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஆவணி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆரம்பத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், அதுக்கு பிறகு மாதத்தில் பெரும் பகுதியான நாட்களில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா 3ஆம் இடத்துல இருக்க போகிறார். இது ஒரு நல்ல அமைப்புன்னு கூட சொல்லலாம். 3ஆம் இடத்துல ராசிநாதன், 11ஆம் இடத்துல சனி இருப்பது ரொம்பவுமே நல்ல அமைப்பு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆவணி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகரிப்பதற்கான யோகம் உண்டாகும். இதுவரைக்கும் இருந்து வந்த பண வரவிற்கான தடை உங்களை விட்டு நீங்கும். எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெறுவீங்க. பரிபூரணமான நன்மை கிடைக்கும். மாதம் முழுவதும் சூரியன் ஆட்சியா 4ஆம் இடத்துல இருப்பது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு கனவோடு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்பவுமே அற்புதமான காலகட்டம் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் நடக்கும். சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். வாகன வாய்ப்பு வசதி அதிகரிக்கும். மேலும் ஒரு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தா 4ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறாரு. இந்த ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிகவும் அற்புதமான நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. உங்கள் தாயுடன் இருந்து வந்த மனத்தாங்கல் தீரும். தாயுடன் இருந்த சண்டை சச்சரவு நீங்கும். அவங்களோட ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நிலைமையை பார்த்து உங்களோட தாய் தந்தை புரிஞ்சுக்குவாங்க, மனமிறங்கி வருவாங்க. சூழல்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். தாய் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். அவங்களோட அன்பும் பாசமும் ஆதரவும் உங்களுக்கு அற்புதமான நன்மையை கொடுக்கும். ஆனாலும் ஒரு சில அமைப்புகள் ஒரு சில சிக்கல்களையும் தரும். என்னன்னு பார்த்தா 10ல் குருவின் பார்வை, குருவோட பார்வையில் ராகு இருக்காரு. இருந்தாலும் அந்நிய மொழி பேசுகிறாங்க இல்லையா, அவங்களால வேலை தொழிலில் ஒரு சிக்கல்கள் ஏற்படும். வெளிநாடு, வெளி மாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களா இருந்தால் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பண விவகாரத்தில் மட்டும் யாரையும் நம்பாதீங்க. எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்னும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா
வேலையாட்கள், உதவி ஆட்கள் போன்றவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே அவங்கள நம்புறது நல்லது. அதிகமான தொகையை நீங்கள் கையாளும் பொழுது கவனமாக தான் இருக்கணும். பெரும் பணத்தை கொடுத்து அனுப்புறது போன்ற செயல்களை தவிர்க்கணும். உங்களோட பண விஷயத்தில் நீங்களாக சொந்த முயற்சியை செய்கிறது நல்லது. யார் ஒருத்தரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. மற்றபடிலாம் நல்லா பல விஷயம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு உதிரி வருமானம் குடும்ப சுமையை குறைக்க உதவியாக இருக்கும். சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் தாயின் உடல்நிலை சீராக இருக்கும். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு இப்பொழுது கிடைக்கும். ஒவ்வொரு மாதமுமே மாதக்கோள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில கிரகம் பயிற்சியாகும். ஆவணி மாதம் பார்த்தா ராகு, கேது, குரு மற்றும் சனி பகவானை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 5 கிரகங்களும் பயிற்சியாகுது. இந்த மாதம் பல கிரகங்களுக்குமே கணிசமான அளவு மாற்றங்கள் ஏற்படுது. அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஆவணி மாதத்தின் கிரக நிலையில ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பண வரவு குறிக்கும் ஸ்தானத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கிறாரு. முரண்பாடான இந்த சேர்க்கையின் காரணமாக பணம் மற்றும் பொருளாதார விஷயத்தில் ஏற்றமும் இறக்கமும் கலந்த ஒரு சூழல் உருவாகும். ஒரு சமயம் மிதமிஞ்சிய பொருளாதார நிலை இருக்கும், மற்றொரு சமயம் பண நெருக்கடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்கன்னு சொல்கிறோம். திடீரென மாற்றங்கள் வரும். அசுரகுரு, தேவகுரு ஆகிய 2 கிரகங்களின் சேர்க்கையுமே குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். கவனமாக இருங்க. எதிர்பாராத விதத்தில் இனிமையான மாற்றங்களும் சேரும். சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். துணிந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகளை கண்டு உங்கள் கூட இருக்கிறவங்களே ஆச்சரியப்பட போகிறாங்க. பூமி பிரச்சனை முற்றிலும் நீங்கும். சுக்கிரன் பயிற்சி சுப நிகழ்ச்சியில் இருந்த தடையை நீக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். பூமி வாங்கும் யோகமும் பூர்வீக சொத்தின் லாபமும் கிடைக்கும். உடன்பிறப்புகள் வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். இந்த ஆவணி மாதத்தில் 2ஆம் பாதியில் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும். புகழ்பெற்ற ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வர வேண்டிய எண்ணம் நிறைவேறும். குறிப்பாக பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும், வசதி வாய்ப்பு பெருகும். நல்ல செய்திகள் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களை சேரும். உங்கள் வாழ்க்கை துணைக்குமே நல்ல வேலை கிடைக்கும். அதன் மூலம் உதிரி வருமானம் அதிகரிக்கும். குடும்ப சுமை குறைவதற்கான வாய்ப்பு உண்டாகும். சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் தாயின் உடல் நிலையில் இருந்த கோளாறு நீங்கும். உடல் நலம் சீராக மாறும். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு இப்பொழுது கிடைக்கும். வேலை மற்றும் தொழிலில் இருந்து கிடைக்கும் வருமானம் திருப்திகரம் நிறைந்ததாக அமையும். தொழில் புரியக்கூடியவங்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த மூலதனம் ஏற்பட போகுது. கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பம் நீரும். கேட்ட உதவி டக்குன்னு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் உண்டாகும். கொடுக்கல்கள் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் ஈடுபடுறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி நீடிப்பு, பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். எந்த விஷயத்திலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தெரியாமல் புதிய முயற்சிகளை செய்யாதீங்க. அதை தவிர்த்தால் நல்லதாக இருக்கும். இப்போ சனி உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறதுனால புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். அதுவும் பண விஷயம் கட்டாயம் நீங்கள் கண்ணும் கருத்துமாக தான் இருக்கணும். மற்றவங்கள நம்பி உங்களோட பொறுப்புகளை கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட பணிகளையும் நீங்கள் பொறுப்பேற்று செய்யாதீங்க. அது அதில் வர சின்ன சின்ன ஒரு பிரச்சனைக்குமே நீங்கள் தான் பதில் சொல்லணும். மற்றவங்களோட பொறுப்புக்கு தவறு நேர்ந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. உங்களோட பொறுப்பில் மற்றவங்ககிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டு அதில் தவறு வந்தால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் நீங்களாம் உங்களோட வேலையை செஞ்சுட்டா ரொம்பவுமே கச்சிதமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். பண விஷயத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஒரு சிலர் பேராசையாக சொல்லுவாங்க, அதில் காசு போட்டால் நிறைய லாபம் வரும், இதில் காசு போட்டால் நிறைய லாபம் வரும்னு. அந்த பேராசைக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் செயல்பட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களை விட யாருக்குமே சிறப்பாக அமையாது. நல்லது எவ்வளவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் சேரக்கூடிய அமைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகியிருக்கு. பெரும்பாலான கிரக அமைப்புகள் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். மகாலட்சுமி அன்னையின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கவும் நன்மைகள் வந்தடையவும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மகாலட்சுமி அன்னையின் பரிபூர்ண அருளம் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம்.
என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.